எல்லா ஊர்லயும் மாநில அரசு இருக்கு, லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, வேட்பாளர் இருக்கு, அதை தாண்டி அதிகாரம் பணம் எல்லாமே இருக்கு. அந்தந்த ஊர்ல அந்தந்த அளவுல வச்சுக்கோங்க. அப்போ இதை எடுத்து 13ஐயும் ஒன்னா கூட்டி ஆஹா தேசிய அளவில் அப்படின்றது லாஜிக் இல்லைல்ல. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். தமிழனை இந்தியாவிலே உலகத்திலே உயர்த்திய ஒரு தலைவர் பிறந்த நாளில் இன்றைக்கி வாழ்த்துவோம். இன்றைக்கி காலை சிற்றுண்டின்னு ஒரு மதிய உணவு கொடுத்தாரு, காலை சிற்றுண்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வாழ்த்துவோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் திருக்குறள் தான் சொன்னேன், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். இது ரொம்ப பேருக்கு சுடாது. அந்த சுடாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒன்றும் இல்லை, தோல்வி இல்லை, இது வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கல. 2000 ப்ளீஸ் நான் பாருங்க, நீங்க பல பொய் சொல்லும்போது நான் குறிக்கல, நான் பேசும்போது பாருங்க ப்ளீஸ். நீங்க அதுக்கு நான் பதில் சொல்ல வரேன். அம்மா கேட்டுக்காக நான் பதில் சொல்றேன், சகோதரி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ரன்னிங் கமெண்ட்ரி எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்காதீங்க. நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன், பல பொய் சொன்னீங்க, அமைதியா இருங்க. அதாவது நடந்தது 2600 3000 சட்டமன்ற தேர்தல் அல்ல, நடந்தது 13 தான். 13ல என்ன வெற்றி தோல்வி தான் நம்ம பார்க்கணும். அதுல பாஜக இழந்தது 3 இமாச்சல்ல, அவங்க வந்து 3 பிஜேபி தான் காங்கிரஸ் இப்ப எடுத்திருக்கு. அதுதான் நீங்க முக்கியமா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி 4ல திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றதுல 3 பிஜேபி தான். 2ன்றாரு, நீங்க 3ன்றீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது வந்து அங்க லோக்கல்ல திரிணாமுலுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற போட்டியா, தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிற ஆதரவு? அதுதான் நான் கேக்குறேன். நாங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட் நாங்களும் எதிராக தான் இருக்கோம், ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கோம். அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க கேரளால ஜெயிக்கிற தேர்தல், கேரளாவுல ஒரு பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கேரளாவின் வெற்றியை தவிர நீங்க அத நேஷனல் பிக்சர் எப்படி பெயிண்ட் பண்ண முடியும்? நேஷனல் சொல்லவே இல்லையே. பிஜேபி வந்து வெள்ளி மத்திய அரசாங்கத்துல மட்டும் இருக்குன்னா நீங்க பேசுறது நியாயம். இந்தியா முழுக்க இருக்கு, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் பிஜேபி இருக்கு இல்லையா? அப்ப இல்ல சார், ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இது வந்து பாஜக உடைய இதை வந்து அவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிச்சிருச்சு, அவங்களை உருவாக்கிய பதட்ட சூழ்நிலையை மக்கள் கண்டுகொண்டார்கள். இது வந்து நீங்க ஒரு நேஷனலா தானே கொண்டு போறீங்க. நான் அதைத்தான் சொல்றேன், ராகுல் காந்தி சொல்றது நியாயமானதுதான். இந்தியா முழுக்கும் பதட்டத்தை உருவாக்குனவர்கள். நீ சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் கூட எதுக்கு சொன்னேன், இந்த பிஜேபி முன்னோடியான ஆர்எஸ்எஸ் அவரை கொலை செய்ய முயற்சித்த ஒரு இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், நிறைய பேர் மறுப்பாங்க. நீங்க எதுக்கு சொல்ல அதை கொண்டு வர பண்ண இந்த எதுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, பதட்ட நிலையா அந்த நிலையை கேட்குறீங்க இல்லையா? அது உண்மைன்னு சொல்ல வர்றேன். அவங்க பாஜகவை பொறுத்தவரை இந்தியா முழுக்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள், பெரும்பாலான மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இப்ப அவர்கள் ஆண்டு ஹிமாச்சல், அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தரகாண்ட்ல பின்னடைவு, அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக 2வது இடம் வந்த மேற்கு வங்காளத்தில் பின்னடைவு, அவங்க சீட்டு. அதை தான் நான் சொல்ல வந்து நீங்க சொல்ல விடல. அவங்க பாஜகவுடைய தோல்வி, நேரடி தோல்வி என்பது ஹிமாச்சல்லையும் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சதுலையும் ஒரே நிமிஷம் திரும்பவும் கொஞ்சம் தயவு செய்து நீங்க உங்க பேசும்போது நீங்க நோட் பண்ணிக்க, பேனா இருக்கு உங்கள்ட்ட போயிருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கங்க சார். நாங்க நீங்க பேசும்போது அந்த அம்மா ஏதாவது அதிகமா குடிக்கலையே, நீங்க குடிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வர்றேன், கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. நான் மீண்டும் மீண்டும் உங்களை குறுக்கீடு ஸ்ரீகாந்த் பேர் வச்சிருக்க மாதிரி இங்க வச்சுக்க வேணாம். தந்தி டிவி இது, நல்ல டிவி இது. ஆமா, நான் சொல்ல வர்றேன், அதாவது இன்றைக்கு பாஜகங்கிறது இந்தியா முழுக்க உள்ள கட்சி, காங்கிரஸ் இந்தியா முழுக்க உள்ள கட்சி, இந்தியா கூட்டணியாக இன்னைக்கு இருக்கு. அது எண்டு கூட்டணி. எது என்டிங்கிறது ஒரு எண்டு கூட்டணி, அல்லது நீ மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாங்க இப்படி வச்சுக்கோ. ஏன்னா இந்திங்கிறாங்க, ஏன்னா இந்த இந்திய நாங்கிறது இந்திய மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். இந்தியான்னு நாங்க என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு நடந்தது என்ன உங்களுக்கு, மொத்தம் 13ல அந்த ஒரு பத்ரிநாத் என்னாச்சு, அயோத்தி நடந்த மாதிரி பத்ரிநாத் நிலைமை என்ன? அன்னைக்கு பாஜகவுல ஜெயிக்க வேண்டிய கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு கட்சி, ஏன் இந்துக்கள் வழிபாடு தலமான பத்ரிநாத்ல போய் இந்த நிலைமை வந்துருச்சு. அப்ப நடந்தது ஹிமாச்சலும் அதே மாதிரி. இப்ப அடுத்து என்ன கேட்கிறாங்க, தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இந்த ஏன் இவ்வளவு தோத்தீங்கன்னு கேட்டா அதை பத்தி சொல்ல, நாங்க ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் அதே போன்று ஜார்க்கண்டிலும் வெற்றி பெறுவோம். கேட்கிற கேள்வி ஒண்ணு, பதில் இந்த பதில். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு இந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள மனதில்லை. இல்ல சார், அவங்க எழுப்புற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு கேள்வி, அவங்க எழுப்புற கேள்வி, இன்னொரு கேள்வி,
நான் தான் சொல்றேன் கேள்வி நீங்க சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இது அவங்க எழுப்புற கேள்வி என்னன்னா, இது ஏதோ காங்கிரஸ் உடைய வெற்றிங்கிறது, காங்கிரஸுக்கு என்ன இதுல பங்கு இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்க, ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல ஜெயிச்சது, ஹிமாச்சல்ல உத்தராகண்ட்ல மத்திய பிரதேஷ் 3 இடத்துல நீங்க போட்டி. அப்போ எங்க இது காங்கிரஸ் உடைய வெற்றி? நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு ஆட்சி பிஜேபி ஆட்சியா என்டிஏ ஆட்சியா? என்டிஏ தானே. அப்ப நாங்க இந்தியா கூட்டணி நாங்க சொல்லக்கூடாதா? கேள்வி. நம்ம ஊர் உதாரணத்தை எடுத்துப்போம். விக்கிரவாண்டி பை எலெக்ஷன், விக்கிரவாண்டியில திமுக பெற்ற வெற்றிக்கு காங்கிரசின் பங்கு எவ்வளவு? காங்கிரஸ் பங்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுடைய பங்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கு இருக்குது, முஸ்லீம் லீக் பங்கு இருக்குது, இப்படி பல்வேறு கட்சிகளுடைய பங்கு இருக்கு. அது இல்லைன்னா சொன்னா அதான் கூட்டணி. கூட்டணி என்பது என்ன? இது போலதானே. அப்ப இந்த கூட்டணி இருக்கிறதுனால தான் எல்லா இடங்களில் வெல்ல முடியுது. அப்படி நான் எடுத்துக்கிட்டா கூட பஞ்சாப்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஜலந்தர்ல நீங்களும் போட்டி போட்டிருக்கீங்க, ஆம் ஆத்மியும் போட்டி போட்டிருக்கு. ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சு, காங்கிரஸ் 3வது இடம் வந்திருக்கு. ஆனா அது இந்தியா கூட்டணியின் வெற்றின்றீங்க. அழகான உதாரணம் சொன்னேன், அது இன்னும் நீங்க எடுத்துக்கல. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியா கூட்டணி, நாங்க போட்டிடுறோம். ஆனா ஜெயிச்ச பிறகு யாரு ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி. இன்னைக்கு கேரளாவில் 19 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கோம், பிஜேபி 1 ஜெயிச்சிருக்கு. அப்ப இந்த 19 தொகுதி இந்தியா கூட்டணி தான் வருது. காங்கிரஸ் தோற்றத்திற்கு ஒரு 3 இடத்துல. சார், அது லோக்சபால நீங்க ஃபைனலா போய் பார்லிமெண்ட்ல உட்காரும் போது நீங்க எல்லாம் எதிர்கட்சியில உட்கார போறீங்கன்னு உங்களுக்கு கணக்கு சொல்லிக்கலாம். அசெம்பிளி பைபோல்ல நீங்களும் ஆம் ஆத்மி எதிர்த்து போட்டிடுறீங்க, நீங்க 3வது இடம் போறீங்க. ஆனா உங்களோட வெற்றின்றீங்க. கேட்கறது திரும்பவும் சொல்றேன், ஓவரால் வரும்போது இந்தியா கூட்டணி வரும். இப்ப காங்கிரஸ் எத்தனை இடங்கள் ஜெயிச்சிருக்கு? கூடுதலா இன்னைக்கு 3 இடங்கள் அதிகமா வாங்கியிருக்கு. அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அதுதான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 300 இடங்கள் 303 இடங்கள் இருந்தவங்க 240 ஆயிருக்காங்க. நாங்க வெறும் 50-54 இருந்தவங்க 99 + 3, இப்ப நாங்க 102ல இருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இழப்பு யாருக்கு? ஓகே, நீங்க இழப்புன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸுக்கு இழப்பு இல்ல. யாருக்கு இழப்பு? பாஜகவுக்கு இழப்பு. அது மட்டுமல்ல, 543ல வந்து ஒரு பாதி கூட அவங்களால வர முடியல. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாலும் 540ல பாதியை கூட அவங்க வர முடியல. அவங்க 63 சீட்டை இழந்திருக்காங்க. 32 சீட்டை கெஞ்சி கெதறி வாங்கி அவங்க நிக்கிறாங்க. திரு குமார் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது அதான். இப்ப அவரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு, பத்ரிநாத்லயே தோக்குறீங்க. நீங்க முன்னாடி அயோத்தியில தோத்தீங்க, இப்போ பத்ரிநாத்ல தோக்குறீங்க. உங்க ஆட்சி இருக்கக்கூடிய உத்தராகண்ட்ல மொத்தமா போகுது. இதுல வந்து ஹிமாச்சல்ல கட்சி மாறி இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க, அவங்க தோக்குறாங்க மத்திய பிரதேஷ்ல. பட் இது வந்து காங்கிரஸ் வெற்றியா அவங்க வெற்றியா? உங்க தோல்வி அதை முதல்ல ஏத்துக்கணும்ல. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.